ஹாய், வணக்கம். மாசல் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜனவரி 14, 2021. நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ். கரண்ட் ஈவெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ நியூஸ் பேப்பருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் தந்துடுங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜான்வரி 14, 2021. ஜனவரி 14, 2021 செய்தித்தாள்களில் வந்த முக்கியமான நிகழ்வுகள், அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இன் இந்தியா. ஸோ இன்னைக்கு பொங்கல், அதனால உழவர் திருவிழா. ஸோ இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த திருவிழா நடைபெறுது. ஸோ பொங்கல் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வெவ்வேறு பேரில் இதே மாதிரி விழா நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 4 நாட்களுக்கு இது இருக்கு. போகி, சூரியன் பொங்கல், மாட்டுப்பொங்கல், அதுக்கப்புறம் கரிநாள் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் தினம் அப்படின்றது நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். மற்ற ஸ்டேட்லாம் ஜஸ்ட் 1 டே இன்னைக்கு மட்டும் கொண்டாடுவாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்ல என்னென்ன பேருன்றதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். லோஹ்ரி பஞ்சாப்ல, ஓகேங்களா, லோஹ்ரி அப்படிங்கிறது பஞ்சாப்ல கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் மகர சங்கராந்தி. இதுதான் நிறைய ஸ்டேட்ல பேர்ல, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிஷா மகர சங்கராந்தி அப்படிங்கிறது. அதுக்கு மேல இருக்கிற வெஸ்ட் பெங்கால்ல மகர சங்கராந்தியை வந்து பௌஷ் சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. பௌஷ் சங்கராந்தி அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்துல கொண்டாடப்படுறது. பிஹு அசாம்ல, ஓகேங்களா, பிஹு அல்லது பொகாலி பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹு, BIHU. உத்தராயன் அப்படிங்கிறது குஜராத்ல கொண்டாடப்படுறது. உத்தராயன் குஜராத்ல. மகர சங்கரமானா அப்படிங்கிறது கர்நாடகால கொண்டாடப்படுறது. மகர சங்கரமானா அப்படிங்கிறது கர்நாடகால. கிச்சேரி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல. கிச்சேரி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்துல கொண்டாடப்படுறது. மகாசாஜி அப்படிங்கிறது இமாச்சல பிரதேசத்துல கொண்டாடப்படுறது. எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் தான். அந்த ஃபார்மருக்கு ஹானர் பண்றதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல். அந்த வே ஆஃப் செலிப்ரேஷன் வந்து மாறும், ஓகேங்களா, வே ஆஃப் செலிப்ரேஷன்ஸ் மாறும். பட் அல்டிமேட் இது வந்து என்ன அப்படின்றது என்னன்னா, ஒரு புது வருடம் பிறக்குது. ஸோ அதுக்காக நம்ம இது பண்றோம். தமிழனை பொறுத்த வரைக்கும் தை அப்படிங்கிறது புது வருடம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்ம சொல்றது. பழைய படத்தெல்லாம் அந்த சினிமா பாட்டே இருக்கு. ஸோ அதுதான். ஸோ மேட்ச் இட்ல கேட்கலாம். ஃபெஸ்டிவல்ஸ் அசோசியேட்டட் ஸ்டேட்ஸ் ஓகேங்களா, பொங்கல், லோஹ்ரி, பிஹு, உத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாண்ட தமிழ்நாடு, பஞ்சாப், அசாம், குஜராத் அப்படின்ற மாதிரி மேட்ச் இட்ல கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இன் இந்தியா. Moving on to the next one. Pulse polio immunization. ஓகேங்களா, ஸோ போலியோ சொட்டு மருந்து போடும் நாள் வந்து தள்ளி வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஜனவரி 16, 2021 இந்தியா முழுக்க கொரோனாவுக்கான தடுப்பூசி மருந்து போடப்படுது. ஸோ அதனால வந்து போலியோக்கான சொட்டு மருந்து போடும் தினம் வந்து ஜனவரி 31, 2021 மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, எப்பயுமே வந்து ஜனவரி மாசத்துல 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்து போலியோ டிராப்ஸுக்காக இந்தியா முழுக்க பண்றது டிரைவ். போலியோ டிரைவ் வந்து ஜனவரி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை பண்றது. ஸோ ஜனவரி 17 ஆக்சுவலா ஷெட்யூல் பண்ணியிருந்தது. ஸோ கொரோனா தடுப்பூசி வந்து ஜனவரி 16 நாடு முழுக்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுனால ஜனவரி 17க்கு பதில் ஜனவரி 31, 2021 போலியோ சொட்டு மருந்து முகாம் வந்து இந்தியா முழுக்க நடைபெறும். அதே மாதிரி உலகத்துல போலியோ டிராப்ஸை வந்து வேக்சினேஷன் வந்து ஒரு கண்ட்ரி முழுக்க கொண்டு போய் சேர்த்து அதை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண நாடுல இந்தியா மிக பெருசு. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கூட சொல்லலாம். போலியோ இல்லாத நாடை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்லோகன்லாம் வச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட போலியோ இல்லாத நாடாக தான் இருக்குது இந்தியா. உலக சுகாதார அமைப்பு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, போலியோ இல்லாத நாடாக தான் இந்தியாவும் இருக்கு. ஸோ ஜனவரி 31, 2021 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தடுப்பூசி ஜனவரி 16 நாடு முழுக்க போட போறதுனால தள்ளி வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், யூனியன் கேபினட் டெசிஷன்ஸ், மத்திய அமைச்சரவை முடிவுகள். ஸோ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா,
தேஜஸ் ரக விமானங்கள் ஓகேங்களா 45,696 கோடி எக்ஸாக்டா அதெல்லாம் கூட்டினா 45,696 கோடிக்கு வந்து 83 தேஜஸ் போர் விமானங்களை வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. தேஜஸ் விமானம். ஸோ தேஜஸ் விமானம் வந்து என்ன அப்படின்னா மேல பறந்துட்டு இருக்கும் போதே அது வந்து அதனுடைய ஃபியூயலை நிரப்புறதுக்கான டெக்னாலஜி அந்த ஏர்கிராஃப்ட்ல இருக்கு. வானில் பறக்கும் போதே எரிபொருள் நிரப்பும் வசதிகளும் தேஜஸ் விமானங்களில் இடம் பெற்றுள்ளன. ஓகேங்களா. ஸோ இது வந்து போர் விமானம் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டது. தட் இஸ் த மெயின். ஓகேங்களா. மேட் இன் இந்தியா, உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டது தேஜஸ் போர் விமானம். அதுக்கு நேற்றுக்கு யூனியன் கேபினட் வந்து அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேங்களா. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகம் ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்காக கையெழுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை ஓகே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதைப்படி பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில சுனாமி, இந்த பேரிடர் காலம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் 2 கண்ட்ரியும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. இதுக்கான எம்ஓயு வந்து ஆக்சுவலா நவம்பர் 2019 2 கண்ட்ரி சைன் பண்ணாங்க. அந்த எம்ஓயுக்கு இங்க ஓகே பண்ணியிருக்கிறாங்க. நேற்றுக்கு நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில். மத்திய அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது பிரதமர் தலைமையில நடைபெறும். நெக்ஸ்ட் ஒன் சிபி ஆதித்தனார் விருது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். தமிழ்நாடு ஓரியன்டட் எந்த எக்ஸாம் இருந்தாலும் இந்த நியூஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சிபா ஆதித்தனார் விருது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த விருதை தராங்க. தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் பெயரில் விருது வழங்கப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை இந்த விருது வழங்குறாங்க. போன வருஷம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது தமிழ் மொழியில் நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றை போற்றியும் பிற மொழி கலப்பின்றி எழுதியும் வெளியிடப்பட்டு வரும் நாளிதழ். அதாவது எக்ஸாக்ட் தமிழ்ல வர நியூஸ் பேப்பர், வீக்லி மேகசின்ஸ், மந்த்லி மேகசின்ஸ்க்காக விருது இவருடைய பெயர்ல தரப்படுது. தமிழர் தந்தை சிபி ஆதித்தனார் பெயரில் விருது. ஸோ இந்த ஒவ்வொரு விருதுக்கும் வந்து 1 லட்சம் ரூபாய் பரிசு, கேடயம், பாராட்டு சான்றிதழ், பொன்னாடை ஆகியவை வழங்கப்படும். ஜூலை 2019 சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. ஜூலை 2019 சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் த சிபி ஆதித்தனார் அவார்ட். ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ஸ் யாருன்றத பார்ப்போம். தமிழர் தந்தை சிபி ஆதித்தனார் விருதுகள் 2020 நாளிதழ் விருது, சிறந்த நாளிதழ் விருது வந்து தினமணி நாளிதழுக்கு தரப்படுகிறது. ஏ டிசர்விங் அவார்ட் ஃபார் தினமணி, அதுதான் சொல்ல முடியும். இருக்கிற தமிழ் நியூஸ் பேப்பர்ல தினமணி இட்ஸ் ஸ்டாண்டர்ட் தான். அதுல என்ன ஒரே ஒரு இதுனா கலர் இமேஜஸ் அவ்வளவா இருக்காது. ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் தவிர வேற எதுவும் இருக்காரு. அதுவும் ஒரு போட்டித் தேர்வுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு படிக்கணும் அப்படின்னா தினமணி படிக்காம தமிழ்ல ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற பேப்பர் ஓகே, மற்ற நியூஸ் பேப்பர் வந்து நான் மோசம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் வித் அன் ஃபோக்கஸ் ஆன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்ஸ் ஷுட் ரீட் தினமணி இன் தமிழ். அது மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ தமிழர் தந்தை சிபி ஆதித்தனார் விருது, சிறந்த நாளிதழுக்கான விருது வந்து தினமணி. அடுத்தது சிறந்த வார இதழுக்கான விருது, வீக்லி மேகசினுக்கான விருது வந்து கல்கி மேகசினுக்கு தரப்படுகிறது. திங்களிதழ், அதான் மந்த்லி மேகசின். ஓகேங்களா. மந்த்லி மேகசினுக்கான விருது வந்து செந்தமிழ் திங்களிதழ் அப்படின்ற விருதுக்கு, செந்தமிழ் திங்களிதழ் அப்படின்றதுக்கு தரப்படுகிறது. அதே போல நேற்றுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண தேவநேய பாவனர் விருது முனைவர் கு சிவமணிக்கும், வீரமா முனிவர் விருது ஹாங்காங் நாட்டை சேர்ந்த முனைவர் கிரிகோரி ஜெம்ஸ் அப்படின்றவங்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வீரமா முனிவர் விருதுக்கு ஹாங்காங் நாட்டை சேர்ந்த முனைவர் கிரிகோரி ஜெம்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அப்புறம் 2019 ஆண்டிற்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருது சே ராஜாராமன். 2019 ஆண்டிற்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருது சே ராஜாராமன். மதுரை உலக தமிழ்ச்சங்க விருதுகள் 2020 அந்த கேட்டகரியில 3 பேருக்கு தந்திருக்கிறாங்க. இலக்கிய விருது வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அலெக்சிஸ் தேவராசு சென்மார்க் அப்படிங்கிறவங்களுக்கும், இலக்கண விருது இலங்கையை சேர்ந்த அருணாச்சலம் சண்முகதாஸ் அப்படின்றவங்களுக்கும், மொழியியல் விருது சிங்கப்பூரை சேர்ந்த தின்னப்பன் அப்படிங்க. மதுரை உலக தமிழ்ச்சங்க விருது. ஸோ அதர் தென் இந்தியாவில் இருக்கிற தமிழ் பேச்சாளர்கள், தமிழுக்காக பாடுபடுறவங்க, தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் இலக்கியவாதிகள், தமிழ் கட்டுரைவாதிகள், அவங்களுக்காக இந்த விருது தரப்படுறது. மதுரை உலக தமிழ்ச்சங்க விருதுகள் 2020.
ஸோ இதுதான் முதல் தடவையா சிபி ஆதித்யநாத் விருது தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா, டிஎன்பிசி எம்சிக்யூல கொஸ்டின் இவங்க எப்படி இதை மேக்கப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல. சிபி ஆதித்யநாத் விருதை வென்ற 4 இதழ், இல்ல சிபி ஆதித்யநாத் விருதை வென்ற வார இதழ் இப்படி கேட்கலாமா, இப்படியும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்கலாம். எப்படி வேணா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், தமிழ் செம்மல் விருதுகள் 2020. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ் கொஞ்சம் அதிகம் தான். வீடியோவில் தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ் கொஞ்சம் அதிகம். தமிழ் செம்மல் விருதுகள் 2020 தமிழ் வளர்ச்சிக்காக தொண்டு செய்து வருவோர் அவங்களுக்காக வரப்பட்டதுதான் தமிழ் செம்மல் விருதுகள் 2015 இருந்து தந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த விருதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர், தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் ஒரு நபருக்கு தேர்ந்தெடுத்து விருது தருவாங்க. ஸோ இப்போ 38 மாவட்டம் இருக்கு, 38 பேருக்கு இந்த விருது தரப்படுது. 38 பேரெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, அது நம்மளுக்கு தேவையில்லை. தமிழ் செம்மல் விருது எந்த ஆண்டில் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது? 2015 நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு நபர் தான். ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து தலா ஒருவருக்கு இந்த விருது தேர்வு செய்யப்படுவார்கள். விருது பெறுவோருக்கு ரூபாய் 25,000 ரொக்கப்பரிசு, கேடயம், ஷால்வு இதெல்லாம் தருவாங்க. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் இந்த டைம்ல இன்டர்வியூ நடந்தது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓரியன்டட் இன்டர்வியூ ஏதாவது நடந்தது அப்படின்னா, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் மாவட்டத்துல இருந்து போறீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்துல தமிழ் செம்மல் விருதை வென்றவர் யாருன்னா கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக தான் இருக்குமே தவிர எம்சிக்யூக்கு அது யூஸ் ஆகும். தமிழ் செம்மல் விருது எதுக்காக, எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, எக்ஸ்ட்ராவா போச்சு அப்படின்னா அதுக்கான பிரைஸ் அமௌண்ட் எவ்வளோ, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை தவிர வேற எதுவும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. தமிழ் செம்மல் விருதுகள் 2020. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், இதுவும் டிஎன்பிஎஸ்சி தான். திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் 2020 மற்றும் 2021. தமிழக அரசின் சார்பில் திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய உயர்வுக்கும் தொண்டாற்றி பெருமை சேர்த்த தமிழ் பேரறிஞர்கள், தன்னலமற்ற தலைவர்கள் பேரில் தமிழக அரசு பல்வேறு விருதுகளை ஏற்படுத்தி உள்ளது. ஓகேங்களா, தமிழுக்காக தொண்டாற்றினவங்கள லீடர்ஸோட பேர்ல ஹானர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் திருவள்ளுவர் திருநாள் விருதுகள். திருவள்ளுவர் விருது 2021 முனைவர் வைகை செல்வன். அடுத்தது தந்தை பெரியார் விருது 2020 தமிழ் மகன் உசேன். தந்தை பெரியார் விருது 2020 தமிழ் மகன் உசேன் அப்படின்றவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற. நெக்ஸ்ட் ஒன், அண்ணல் அம்பேத்கர் விருது 2020 வரகூர் அருணாச்சலம். நெக்ஸ்ட் ஒன், பேரறிஞர் அண்ணாதுரை விருது 2020 கடம்பூர் எம்ஆர் ஜனார்த்தனன். இவர் மறைஞ்சிட்டார். ஓகேங்களா, கடம்பூர் எம்ஆர் ஜனார்த்தனன். அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் விருது 2020 முனைவர் சா தேவராஜ். நெக்ஸ்ட் ஒன், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் அறிவுமதி என்கிற மதியழகன். மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பூவை செங்குட்டுவன். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் விருது 2020 எழுத்தாளர் VN சாமி. முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது முனைவர் வி சேதுராமலிங்கம். முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் விருது முனைவர் வி சேதுராமலிங்கம். சோ மொத்தம் எத்தனை தலைவர் பேர்ல விருது தந்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, திருவள்ளுவர் விருது, தந்தை பெரியார் விருது, அண்ணல் அம்பேத்கர் விருது, அண்ணா விருது 4 அண்ணா விருது, 5 காமராஜர் விருது, 6 பாரதியார் விருது, 7 பாரதிதாசன் விருது, 8 தமிழ் தென்றல் விருது, 9 கியாபே விஸ்வநாதன் விருது. சோ மொத்தம் 9 விருது திருவள்ளுவர் திருநாள் விருதுகள். அல்ல, திருவள்ளுவர் விருது மட்டும் கரண்ட் இயருக்கு தருவாங்க, மற்ற விருதுகள் வந்து ப்ரீவியஸ் இயரை போட்டு தான் தருவாங்க. ஓகேங்களா, திருவள்ளுவர் விருது 2021, மற்றபடி காமராஜர் விருது, அண்ணா விருது இதெல்லாம் 2020 போட்டு தருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டட், சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதுகள் 2021. இதுவும் அதே கான்செப்ட் தான், தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு அதே கான்செப்ட் தான். ஸோ தமிழ்தாய் விருது 2020,
விஜிபி உலக தமிழ்ச்சங்கம், விஜிபி உலக தமிழ்ச்சங்கம். கபிலர் விருது 2021 பேராசிரியர் சே ஏழுமலை. உவேசா விருது எழுத்தாளர் சி ராஜநாராயணன். கம்பர் விருது மருத்துவர் HV ஹண்டே. சொல்லின் செல்வர் விருது ஆன்மீக சொற்பொழிவாளர் நாகை முகுந்தன். உமரப்புலவர் விருது எழுத்தாளர் சையத் ஹசன் என்கிற பாரிதாசன். GU போப் விருது உல்ரிகே நிக்கோலோஸ், ஜெர்மனி நாட்டை சேர்ந்த தமிழ் பேராசிரியர் உல்ரிகே நிக்கோலோஸ். இளங்கோவடிகள் விருது மா வைத்தியலிங்கன். அம்மா இலக்கிய விருது to honor the former chief minister ஜெயலலிதா, பேராசிரியர் தி மகாலட்சுமி. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் விருது எழுத்தாளர் அழகேசன். மறைமலை அடிகளார் விருது மறைத்தி தாயுமானவன். அயோத்திதாச பண்டிதர் விருது முனைவர் கோப்பா செல்லம்மாள். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது ஓரநடிகள். காரைக்கால் அம்மையார் விருது முனைவர் மு ஞான பூங்கோதை. இவ்வளோ பெரிய மனப்பாடம் பண்றதுக்கு கண்டிப்பா யாராலையும் முடியாது. மேக் இட் சிம்பிள். அப்புறம் ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கீழ்கண்ட எந்த விருது சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதில் இல்லை விருதில் உள்ளது? ஓகேங்களா? ஸோ திருவள்ளுவர் திருநாள் விருது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்குங்க. சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதுகள் என்னென்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்ப தமிழ்தாய் விருது வந்து சித்திரை திருநாள் விருதுல வரும். திருவள்ளுவர் விருது கீழே வந்துருது. GU போப் விருது சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதுல வரும். முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது வந்து திருவள்ளுவர் திருநாள் விருதுகள்ல சேர்க்கப்படும். ரெண்டு விருதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. தமிழுக்காக பாடுபடுறவங்களுக்காக, தமிழ் தொண்டாற்றுறவங்க, தமிழ் பேராசிரியர், PhD பண்ணவங்க, ரிசர்ச் பண்ணவங்க, அவங்களுக்காக தான் இந்த விருது வச்சு ஹானர் பண்றாங்க. ஓகேங்களா? இல்ல இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதுகளை GU போப் விருது கொஞ்சம் பார்த்துக்குங்க. GU போப் விருதை 2021 வென்ற உல்ரிகே நிக்கோலோஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? அவ்வளவுதான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ஹாங்காங்ல இருந்து ஒருத்தர் சொன்னோம். அவரு எந்த விருது? வீரமாமுனிவர் விருது. ஹாங்காங் நாட்டை சேர்ந்த முனிவர் கிரிகோரி ஜேம்ஸ். கிரிகோரி ஜேம்ஸ் வீரமாமுனிவர் விருது 2021 வென்றார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஹாங்காங். ஸோ 2 ஃபாரினர்ஸ் வராங்க. ஒன்னு ஜெர்மனி உல்ரிகே நிக்கோலோஸ் GU போப் விருது, இன்னொன்னு ஹாங்காங்கை சேர்ந்த கிரிகோரி ஜேம்ஸ் வீரமாமுனிவர் விருது. அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையே தவிர, ஆனா இந்த விருது நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த அண்ணல் அம்பேத்கர் விருது, அறிஞர் அண்ணா விருது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு தடவை TNPCல இது மேட்ச் இட்ல கேட்டிருக்கிறாங்க. அந்த இயர்ல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்ல மேட்ச் இட்ல கேட்டிருக்கிறாங்க. அதனால அந்த விருது, திருவள்ளுவர் திருநாள் விருது, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பார்த்துக்குங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். A strong India would counterbalance China, says United States of America. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ட்ரம்ப்போட பதவி காலம் முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ விரைவில் வந்து புதிய அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவி ஏற்பது உறுதியாகி உள்ளது. ஸோ இந்த நேரத்துல வந்து ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, இந்தோ பசிபிக் ரீஜியன்ல வந்து எப்படி இருக்கு, அதனுடைய அமெரிக்கா ரிலேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பக்கம் கொண்ட டாக்குமெண்ட்டை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைனா கூட அமெரிக்காவோட ரிலேஷன், நார்த் கொரியா கூட, இந்தியா கூட, அந்த பகுதியில் இருக்கிற மற்ற நாடுகளோட ரிலேஷன்ஸை பத்தி அந்த டாக்குமெண்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வலுவுடன் காணப்படும் இந்தியா சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு துணை நிற்கும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஓகேங்களா? வலுவுடன் காணப்படும் இந்தியா சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு துணை நிற்கும். அதே மாதிரி ரஷ்யாவை பத்தி இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தோ பசிபிக் ரீஜியன்ல வந்து ரஷ்யாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய வேலை இருக்காது. அது வந்து ஒரு சின்ன பிளேயர், இட்ஸ் மார்ஜினல் பிளேயர் தான். ஸோ கம்பேரிட்டிவ் டு அமெரிக்கா கம்பேர் பண்றப்ப ரஷ்யா வந்து மார்ஜினல் பிளேயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு பைலேட்ரல் இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா நீட்ஸ் போத் ரஷ்யா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேங்களா? இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவும் தேவைப்படுகிறது, ரஷ்யாவும் தேவைப்படுது. ரஷ்யாவுக்கு இந்தியாவும் தேவைப்படுகிறது, சீனாவும் தேவைப்படுகிறது. திஸ் இஸ் என்னன்னா, ஒரு உன் எதிரி உன் நண்பன் என் நண்பன்ன்ற மாதிரி இங்க அந்த பிரச்சனை வருது. அமெரிக்கா இந்தியா, ரஷ்யா இந்தியா, ஓகே.
ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா எங்க கூட இருந்தீங்கன்னா ரஷ்யா கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரஷ்யாவும் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட்ல தான் இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டா அந்த குவாடு மீட்டிங் நடந்தது, மலபார் கூட்டு பயிற்சி நடந்ததெல்லாம் ரஷ்யாவை ஆங்கர் பண்ணி தான் இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல ரஷ்யன் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஓப்பனாவுமே சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ சைனாவோட இது என்ன அப்படின்னா, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வால் வந்திருக்குதுங்கிறது நிசப்தமான உண்மையாயிடுச்சு. ஸோ இன்கேஸ் ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் சைனா கூட எப்படி மூவ் பண்ற போறாரு அப்படின்ற பொறுத்து தான் இந்தியன் ஓஷனை சுத்தி பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் மாறுபடும். ஜோ பைடன் எந்த மாதிரி பாலிசிஸ் சைனா கூட அவர் எடுக்க போறதை பொறுத்து தான் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் இருக்க போகுது. அதனால வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட் இண்டோ பசிபிக் ரீஜியன்ல சொல்லியிருக்கிறது. அது ட்ரம்ப் இன்னும் கொஞ்ச நாள் பதவி விட்டு போக போறதுனால இந்த டாக்குமெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல வந்து பாதுகாப்பு விவகாரங்களில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக இந்தியா இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க டாக்குமெண்ட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் செட் டு பிகின் இன் நியூ சைட்ஸ். ஓகேங்களா, அகழ்வாராய்ச்சி பணிகள் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. புது புது இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற போகிறது. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கீழடி தான். அதையும் சேர்த்து கிட்டத்தட்ட இப்ப புது பிளேஸ் அதையும் சேர்த்தோம் அப்படின்னா எல்லாமே 10 சைட்ல வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் மூலமா அந்த பணிகள் மேற்கொள்ள போறாங்க. இதுதான் முதல் முறையா தமிழ்நாட்டில் வந்து 10 இடத்துல அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற போகுது இந்த வருடத்துல. ஸோ இதுக்காக தமிழக அரசு வந்து 3 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இடம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கீழடி, சிவகங்கை மாவட்டம். நெக்ஸ்ட் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். கொர்க்கை, தூத்துக்குடி மாவட்டம். சிவகலை, தூத்துக்குடி மாவட்டம். கொடுமணல், ஈரோடு மாவட்டம். மயிலாடும்பாறை, தேனி மாவட்டம். கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் மாவட்டம். மாளிகைமேடு, அரியலூர் மாவட்டம். ஓகேங்களா, இந்த 8 பிளேஸ் இல்லாம மீதி 2 இடத்துல ஃபீல்டு ஒர்க் செய்யறதுக்கும் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எந்தெந்த இடத்துல அப்படின்னா கிருஷ்ணகிரி, வேலூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களை வந்து புதிய கற்கால ஜியோகிராஃபில ஜியாலஜிக்கல் சயின்ஸ்ல நியூ ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக், ஓகேங்களா, அந்த ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்காக கிருஷ்ணகிரி, வேலூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களுக்கு அந்த இடத்துல ஃபீல்ட் ஸ்டடி பண்றதுக்கு கவர்மெண்ட் ஓகே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாமிரபரணி சிவிலைசேஷன், டு ஃபைண்ட் மோர் அபவுட் த தாமிரபரணி ரிவர் சிவிலைசேஷன், சிந்து நதி நாகரிகம் மாதிரி தாமிரபரணி நதி நாகரிகம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துல ஃபீல்ட் ஸ்டடி பண்ணவும் கவர்மெண்ட் ஓகே பண்ணிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ப்ரப்போசல்ஸ் ஃபார் எக்ஸகவேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்தந்த இடங்கள்ல வந்து நாங்க அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளத்துக்கு நீங்க பெர்மிஷன் தரணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுகிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அதுல எந்தெந்த இடம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்றாயன் பாளையம், திருவள்ளூர் மாவட்டம். இந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டிருக்கிறது வந்து ஷர்மா சென்டர் ஆஃப் ஹெரிடேஜ் எஜுகேஷன், சென்னையில இருக்கிற ஷர்மா சென்டர் ஆஃப் ஹெரிடேஜ் எஜுகேஷன் கேட்டிருக்கிறாங்க. சென்றாயன் பாளையம், திருவள்ளூர் மாவட்டம். நெக்ஸ்ட் வந்து இளந்தக்கரை, சிவகங்கை மாவட்டம், அழகப்பா பல்கலைக்கழகம் பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தமிழ் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க மூலப்பாளையத்துல அகழ்வாராய்ச்சி பணிக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்க வசலை என்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்றதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பொற்பனை கோட்டையில வந்து அகழ்வாராய்ச்சி பணிக்கு வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியமான நியூஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ். சைட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எல்லாமே நீங்க பார்த்தாகணும். மேட்ச்ல கேட்கலாம், இல்லை எம்சிக்யூல கேட்கலாம், இல்லை ஃபைண்ட் த கரெக்ட் இன்கரெக்ட் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் இன் திஸ் 2 ஸ்லைட்ஸ். ஓகேங்களா, இப்ப தமிழ்நாடு அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் சொன்னால இதுல இந்த 2 இதுமே ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஷுட் பி noted down. Moving on to the next one, one-liners. India's fire park was inaugurated at Bhubaneswar. So first time வந்து இந்தியாவின் ஃபயர் பார்க் இனாகிரேட்டட் இன் புவனேஸ்வர், ஒடிசா தலைநகரத்துல. ஸோ அதே மாதிரி அக்னிஷமா சேவா அப்படின்ற ஒரு விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்காங்க. ஸோ தீயணைப்பு ரிலேட்டடான
ரிலேஷன்ஸை சொல்றதுக்காக ஃபயர் பார்க் அப்படின்றது தீ பூங்கா, இந்தியாவின் முதல் தீ பூங்கா வந்து புவனேஸ்வர் நகரத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஜோ பைடன் யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ட் வந்து முன்னாள் ஐநா சபைக்கான அமெரிக்க தூதராக இருந்த சமந்தா பவரை வந்து யுஎஸ்ஏடியோட ஹெட்டா நியமிச்சிருக்கிறார். யுஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், யுஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஹெட்டா சமந்தா பவரை வந்து ஜோ பைடன் நியமிச்சிருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன், யூடியூப் டெம்பரவரிலி பேண்ட் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் சேனல். ஸோ ட்விட்டர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய அக்கௌண்ட்டை பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணாங்க. இப்ப யூடியூப் வந்து அவருடைய சேனலை க்ளோஸ் பண்ணிருக்க சேம் ரீசன் தான், ஹேட் ஸ்பீச், தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இமேஜஸ் that we came across in the newspaper today. ஸோ முக்கியமான இமேஜஸ் அது ரிலேட்டடான நியூஸ். ஸோ இந்த இமேஜில் வரவங்க வந்து நான்சி பெலோசி, யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சேர்பர்சன். எதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் மிஸ் நான்சி பெலோசி ஹெட்டிங் டு த ஹவுஸ் சேம்பர் அட் த கேபிட்டல் இன் வாஷிங்டன். இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் சிட்டிங் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ 2வது தடவையா இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வருது. அமெரிக்க வரலாற்றிலே ஒரு குடியரசுத் தலைவருக்கு 2 தடவை இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை இனிஷியேட் பண்றது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான். நெக்ஸ்ட் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருந்து வந்தது. என்னன்னு தெரியுது ஹைதராபாத்னு சொல்றப்பே, பாரத் பயோடெக்கோட கோவேக்சினை வந்து 11 நகரங்களுக்கு, இந்திய நகரங்களுக்கு அந்த கோவேக்சின் வேக்சினேஷனை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது ஏற்றிட்டு இருக்கிற இமேஜ் இது. நெக்ஸ்ட் இமேஜ். ஸோ திஸ் ஒன், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வித் ஹிந்து டைரக்டர் மாலினி பார்த்தசாரதி. ஸோ ஹிந்து பத்திரிகை இங்கிலீஷ், ஓகேங்களா, அவங்க வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. ஸோ அது 2 நாளா அந்த பேப்பர்ல நியூஸ் வந்தது. ஸோ அந்த இமேஜை இன்றைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டிருந்தாங்க. டாக்டர் மாலினி பார்த்தசாரதி, சேர்பர்சன் ஆஃப் த ஹிந்து குரூப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ், காலிங் ஆன் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி இன் சென்னை. So with this, I'm coming to an end for today's video session, January 14, 2021. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்.